சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ரூபாய் 1000 பெறும் பெண் இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த திட்டமானது இப்போது 1.30 கோடி பெண்கள் பயனாளிகள் உள்ளன. அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்கள் வங்கி கணக்கில் மாதம் மாதம் வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. அந்த தொகை யாருடைய உதவியும் இன்றி பெண்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியாகவே சென்று விடுகிறது. இதனால் பெண்கள் மகிழ்ச்சியில் உள்ளன. அதே நேரத்தில் பணம் கிடைக்காத பெண்கள் தங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளன. அவர்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசு விரைவில் குட் நியூஸ் கொடுக்க உள்ள நிலையில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அப்டேட் ஒன்று உள்ளது. அதுதான் பார்க்க போறோம். மகளிர் உரிமைத் தொகை பெறும் பெண்கள் இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியமானது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான அப்டேட். இந்த திட்டத்தில் பெறும் பெண்கள் இறந்துவிட்டால் அவர்களின் பெயர்களை அத்திட்டத்தில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும். ஏனென்றால் இறந்தவரின் பெயரில் அரசு திட்டங்களையும் நிதியுதவியும் பெறுவது சட்டப்படி குற்றம். எனவே இறந்தவரின் பெயரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இருந்து நீக்க விண்ணப்பிக்க வேண்டும். இதை செய்வது எப்படி என கேட்கிறீர்களா? இங்கே பார்ப்போம். உங்கள் ஊர் கிராம நிர்வாக அலுவலரிடம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இறந்தவரின் இறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த சான்றிதழை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் ஆவணத்தை உறுதி செய்து பயனாளியின் பெயரை இத்திட்டத்தில் இணைந்து நீக்கிவிடுவார்கள். இப்பொழுது ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பொறுத்தவரை இதனைத் தொடர்ந்து உங்களின் ரேஷன் கார்டில் இருந்தும் இறந்தவரின் பெயரை நீக்க வேண்டும். இதற்கு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆஃப்லைன் முறையில் நேரடியாக மனு கொடுத்தும் விண்ணப்பிக்கலாம். இல்லையென்றால் இ-சேவை மையம் வழியாகவும் பெயரை நீக்க கோரி விண்ணப்பிக்கலாம். சரி, பெயரை நீக்கிய பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதாவது இறப்பு சான்றிதழ் பெற்றவுடன் ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கியவுடன் அதே குடும்பத்தில் தகுதியான பெண் பயனாளிகள் இருப்பின் அவர்கள் இந்த திட்டத்தில் தங்களை சேர்க்க கோரி மனு கொடுக்கலாம். ஆனால் அந்த பெண் கட்டாயம் 21 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். அதே சமயம் திருமணம் ஆகவில்லை என்றாலும் குடும்ப தலைவியாக கருதப்பட்டு அப்பெண்ணின் பெயரில் மகளிர் உரிமைத் தொகை தமிழ்நாடு அரசு வழங்கும். ஆகையால் இது தவிர ஏற்கனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் காத்திருக்கிறது. அதாவது இந்த திட்டத்தில் மாதந்தோறும் வழங்கப்படும் ரூபாய் 1000 உயர்த்தப்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகுமா அல்லது திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கொடுக்கப்படுமா என்பதில் சர்ப்ரைஸ் நீடிக்கிறது. அதே சமயம் இதில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதியாகிவிட்டது. ஆகையால் இந்த திமுக மற்றும் அதிமுக தேர்தல் வாக்குறுதி என்ன என்பதை இங்கே பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போதும் அதிமுக பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1500 வழங்கப்படும் என அறிவித்தது. குல விளக்கு திட்டம் என்ற பெயரில் இத்திட்டம்
செயல்படுத்தப்படும் என அறிவித்தது. இருப்பினும் அந்த வாக்குறுதி மக்களிடம் எடுபடவில்லை. ஆனால் அதே திட்டத்தை இப்போதும் அதிமுக அறிவித்திருக்கிறது. மாதம் ரூபாய் 1500 கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இத்திட்டம் குறித்து திமுக எதுவும் இன்னும் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிக்கையில் மிகப்பெரிய அறிவிப்புகளை கொடுக்க உள்ளது அக்கட்சி. அதற்கு முன்னதாக இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியானாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மக்களுக்கு மிக முக்கியமான அம்சங்கள், அதாவது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கிறவர்கள் அனைத்து பெண்களுக்கும் 1000 ஆனது உயரும் என்று நம்பப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இந்த மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் வந்துவிட்டது. அதாவது ஐஆர்சிடிசி தனது பிரீமியம் பாரத் கௌரவ் டீலக்ஸ் சுற்றுலா ரயிலில் சிறப்பு டிரைவிங் டிவைன் ஈஸ்ட் டெம்பிள் டூர் பேக்கேஜை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த 10 நாள் ஆன்மீக பயணம் வருகிற மார்ச் 9, 2026 அன்று டெல்லியிலிருந்து தொடங்கும். மேலும் நாட்டின் மிகவும் புனிதமான யாத்திரை தலங்கள் மற்றும் வரலாற்று அடையாளங்களை பயணிகள் பார்வையிடும் வாய்ப்பை பெறுவார்கள். குறிப்பாக இந்த டூர் பேக்கேஜ் மூத்த குடிமக்களுக்கு சிறப்பாக ஒரு டூர் பேக்கேஜ்களில் ஒன்றாக அமையும் என்று கருதப்படுகிறார்கள். இதனால் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், ஒரிசா மற்றும் ஜார்க்கண்டில் உள்ள முக்கிய மத தலங்களை உள்ளடக்கிய 10 நாள் விரிவான ரயில் பயணமாகும். வருகிற மார்ச் 9, 2026 அன்று டெல்லி சப்ஸ்டர் ஜங்கிலிருந்து புறப்படும் இந்த ரயில் வாரணாசி, கொல்கத்தா, கங்கா சாகர், பூரி மற்றும் பைத்யநாத் தாம் போன்ற முக்கிய மையங்களை பார்வையிடும் வாய்ப்பை பயணிகள் பெறுவார்கள். இதில் ரூபாய் 79,285 முதல் தொடங்கும் இந்த டூர் பேக்கேஜில் முழு பயணம், ஹோட்டலில் தங்குமிடம், உணவு ஆகிய வசதிகளும் அடங்கும். அதே சமயம் இந்த பயணம் 10 நாட்கள் கொண்டது. வாரணாசி, உத்தரப்பிரதேசம் இந்த சுற்றுலா காட்சியில் தொடங்குகிறது. அங்கு நீங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஜோதிர்லிடம் சென்று உலக புகழ்பெற்ற கங்கா ஆர்த்தியை காண்பீர்கள். கொல்கத்தா மற்றும் கங்காசாகர், மேற்கு வங்கம். கொல்கத்தாவில் நீங்கள் காளிகாட் சக்தி பீடம், தக்ஷிணேஸ்வரர் காளி கோவில் மற்றும் விக்டோரியா நினைவு சின்னத்தை பார்வையிடுவீர்கள். இந்த சுற்றுப்பயணத்தின் சிறப்பம்சம் கங்காசாகர் வருகை. அங்கு நீங்கள் சாகர் சங்கத்தில் புனித நீராடி கபில் முனி கோவிலை பார்வையிடலாம். பூரி மற்றும் புவனேஸ்வர், ஒரிசா ஜெகநாதரின் தரிசனத்துடன் கோனார் சூரிய கோவில். அதே சமயம் இந்த ரயில் நவீன வசதிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் பயணிகளின் வசதியை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் புதிய தூய சைவ உணவை வழங்கும் 2 ஆடம்பரமான உணவகம் அளிக்கப்படும். இந்த ரயிலில் சிசிடிவி கேமராக்கள், மின்னணு பாதுகாப்பு பெட்டிகள் மற்றும் ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் போன்ற அம்சங்கள் உள்ளது. இந்த ரயிலில் மொத்தம் 150 பயணிகள் தங்க முடியும். ஆகையால் நீங்கள் உங்கள் பக்தி மற்றும் பயண ஆர்வங்களை இணைக்க விரும்பினால் வருகிற மார்ச் 18, 2026 அன்று திரும்பும் இந்த பயணம் ஆன்மீக அனுபவத்தை வழங்குவதோடும் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படக்கூடும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.